கூட்டமைப்பின் உறுப்பினராகவும் அனைவரும் முற்றுடன் சேர்ந்து கொடுக்கும் மனப்பான்மையோடு செயல்படுவோம். கூட்டமைப்பின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவோம். சமுதாய மேம்பாடு பொருளாதார மேம்பாடு அடைய குழுவை நல்ல முறையில் பராமரித்து வழிநடத்துவோம். சங்கக்கடன் வங்கிக்கடன் பெற்று தவணை மாறாமல் நல்ல முறையில் சரிவர சிறுத்து செய்வோம். குழுவின் வளர்ச்சிக்கு நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்படுவோம். சிறு குறு தொழிலை கற்று அதன் மூலம் வருமானத்தை பெருக்குவோம். அனைவரும் வளமோடு வாழ்வோம். நன்றி நன்றி. அப்போ அடுத்த மீட்டிங்ல வைங்க. ஒரு ஆளுக்கு உங்களோட காசு இவ்வளவுதான்பா, உங்களோட காசு தலைமுறையில வைங்க. எனக்கும் சரி, எனக்கு இல்லை, நானே எனக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். காசு ரெண்டுல கம்மியா கிடைக்கிறதுக்காக நானும் காசு கேட்கலாம், இவங்க காசு கேட்கலாம், அவரு காசு கேட்கலாம், எல்லாரும் காசு கேட்கலாம். அதெல்லாம் காசு கிடைக்கிறவங்க 10,000 ஒரு காசு 10,000 மட்டும் அவங்க கூலி எப்படி வாங்கலாம்னா அந்த மைண்ட் செட்டை உருவாக்குறது இவங்க ரெண்டு பேரும் ஒரு சரியான ரூல்ஸ் வந்து கரெக்டா போகணும். இது வந்து இப்போ இது பண்றது கிடையாது. நம்ம என்னோட சஜஷன் சொல்றோம், நம்ம கவர்மெண்ட் விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ வந்து இப்போ கட்டமாக்கி பார்க்கறதுக்கு எல்லாம் காசு கிடைக்கிறாங்க. இதே மாதிரி நோட்ஸ் ஆஃப் த கிளியர் போட்டு வேற காசு இருக்கு. அதுக்கடுத்த மீட்டிங் வைக்கும்போது தம்பி நம்ம காசு இவ்வளவுதான் காசு வாங்கிக்க, நல்லா வயசுக்கு விக்கி 10,000 வாங்கினா 20,000 வாங்கினா அப்பையா யாருக்கு அந்த சண்டை பிரச்சனை யாரும் கிடையாது. தம்பி காசு வாங்கல, அண்ணா காசு வாங்கினாரு, அவன் 20,000 வாங்கினாரு, நான் 10,000 வாங்கினா என் மணியா நீ காசு தரல, அந்த கதையே கிடையாது. 10 லட்சம் எடுக்கிறதா 3 லட்சம் ரூபாய் நமக்கு மாட்டேன். மீதி 6,50,000 நீ கட்ட போற. அப்போ நீ தான் பிசினஸ் பண்ணுவா. அந்த 3 லட்சம் வாங்கிட்டு நீங்க உங்களுடைய வரவழைகளை ஷேர் பண்ணிக்கலாம். இல்லையா அது நீங்க பிசினஸ்க்கே போடலாம். ஒரு 10 பேருடைய லாபம் வந்துச்சு. ஆனால் நீங்க தேர்ந்தெடுக்கிற பிசினஸா இருக்கணும். அதாவது எப்பவுமே நம்ம தேர்ந்தெடுக்கிற பிசினஸ் வந்து உற்பத்தி பண்றதா இருக்கணும். ஒரு பொருளை வாங்கி விற்கிற, இப்போ ஒரு துணிக்கடை வச்சுக்கிறேன், அதனால என்ன யூஸ், நான் வாங்குறேன், நான் விற்கிறேன். ஸோ இதனால ஒரு உற்பத்தி கிரியேட் ஆகுங்க. ஒரு நான் தொழில்முறை உருவாக்கு. நான் வாங்குறேன், நான் விற்கிறேன். ஒருத்தவங்க உற்பத்தி பண்றாங்க, எவ்வளோ உற்பத்தி பண்ணா நான் வாங்கினா நான் விற்கிறேன் முடிஞ்சிச்சு. இப்போ நான் பாத்திர கடை வச்சிருக்கேன், எவ்வளோ உற்பத்தி பண்ணா நான் வாங்கினா அதை கொண்டு போய் நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனால் எதுக்கு கவர்மெண்ட் வந்து பண்ண முடியுது? இப்போ இது வரைக்கும் நான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நேற்று கூட அமைச்சர் ப்ரோக்ராம்லாம் செக் கொடுத்தாங்க. 3000 சில்லற மெம்பர்ஸ்க்கு செக்கு, பட்டா, கலைஞர் மீடியா எல்லாமே கொடுத்தாங்க. சட்டக்கல்லூரியில் இதுக்காக தான் போய் பண்ணோம். நேற்று நம்ம ஒன்றியத்தில் மட்டுமே 4,50,000 நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம ஒன்றியத்தில் மட்டும் ஒரு 7 மெம்பர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணுற அந்த வாழ்க்கை ஒரு ஸ்கீமில் நாங்கள் லோன் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்லையும் டிஎன்எஸ்ஆர் தனியாக இருக்காங்க, கூட்டுறவு பேங்க் தனியாக இருக்காங்க, ஒவ்வொரு பேங்க்லையும் பார்த்தாங்க 3000 சில்லற பேருக்கு நேற்று அம்பேத்கர் பிறந்தநாளுக்காக கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம பிள்ளைங்க தான் போவீங்க. அதனால நீங்க எந்த இது நீங்க செலக்ட் பண்ணாலும் பிசினஸ் செலக்ட் பண்ண போறீங்கன்னா அதாவது உற்பத்தி பண்ற பிசினஸ் தான் செலக்ட் பண்ணணும். நீங்க உருவாக்கணும் ஒரு பொருளை, எதுவா இருந்தாலும் நீங்க உருவாக்கி அதுக்கு ஒரு பிராண்ட் வச்சு அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்க தான் அதுக்கு ஓனர். எவனையும் உற்பத்தி பண்ண பொருளுக்கு ஓனர் கிடையாது. நான் உற்பத்தி பண்ண பொருளுக்கு நான் தான் ஓனர், நான் தான் அதுக்கு பேர் வருவேன், நான் தான் அதுக்கு தலைவர், நான் தான் அதுக்கு மார்க்கெட்டிங். ஸோ எல்லாமே நம்ம தான் இருக்கு. அப்போ நம்ம கிரியேட் பண்ணதா இருக்கணும். எதுவாக இருக்காங்க டோட்டல் மொத்த சேவிங்ஸ் எவ்வளோ பார்ப்பாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய மொத்த சேவிங்ஸ் அதை வந்து இந்த ரொக்க பதிவேற்றம் வந்துடும், பொது பதிவேற்றம் வந்து இல்லாமல் வரவு செலவு ரசீது தனியாக வாங்கிக்கணும். ஒரு புக்கு இருக்கு, வாங்கிக்கணும். அதில் வரவு எவ்வளோ வருது, அந்த மந்தோட வரவு ஒரு போட்டு நீங்கள் பில் எழுதி இந்த ஒரு ரெக்கார்டை போட்டு வச்சுக்கணும். வரவு செலவு, அந்த மந்தோட செலவு என்னவோ அதை எடுத்து ஒரு பில் போட்டால் நீங்கள் மந்த் ஒவ்வொரு மந்த்து வரவு எவ்வளோ கவனித்து அவங்க வட்டி தானே போட போகிறாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கி இவர்கிட்ட கொடுத்தாலும் வட்டி தான், அந்த அமௌண்ட்டை நானே வச்சுக்கிட்டாலும் வட்டி தான். அப்போ என்னால் முடியலப்பா, நான் சேவிங்ஸ் சேர்க்க மாதிரி நான் 7,000 நான் சேவிங்ஸ் கட்டியிருக்கேன், நான் 10,000 நான் வந்து கடன் எடுத்துக்கேன்னா என்னோட எலிஜிபிள் தான். என்னுடைய சேவிங்ஸ் உங்க கூட 7,000 இல்லையா, நான் 10,000 எடுத்துருக்கேன். சரி என்னால் முடியல, நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கேன். அதனால் ஏற்றுக்கணும். நம்ம புஷ் பண்ணி அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா குழு வந்து நமக்கு அந்த கடனை வர நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணி போடுவாங்க. இப்போதைக்கு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுல இருந்து அன்றைய நாள்ல இருந்தே நம்ம தொடர்ந்து கண்டினியூவா நம்ம மாசம் பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கணும். அமௌண்ட் போடணும், அமௌண்ட் எடுக்கனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்களோட சேவிங்ஸ் நீங்க போட்டுட்டே வரணும். ஒரு நம்ம கண்டினியூட்டி இல்லாம இருந்தா போயிருக்கோம். யாரும் ஒருத்தர் பணம் போட்டு போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய செலவு தான். ஏன்னா அந்த மந்த் ஃப்ரெண்ட் இல்லை,
நம்ம அண்ணா புதுமணம் இருக்கு இல்லையா, அந்த காரணம் சிமானம் இந்த காரணத்துல கவர்மெண்ட் ரொம்ப இப்போ நம்மளுடைய சேவிங்ஸ் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் சேவிங்ஸ், என் அக்கௌண்ட்ல நான் மாசம் ஒரு 20,000 போட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய பேர்ல அந்த பேங்க்ல ஒரு இதை சொல்லி இப்படி காமிச்சாலே புக் எடுத்து காமிச்சாலே வீடியோ ஆஃபீஸ்ல இருந்து கலெக்டரேட்ல இருந்து இதை பார்த்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல என் பிள்ளைங்க அழகா போட்டு பார்த்துட்டு இருக்காங்க, அதனால இவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த இதுவும் தேவையில்லை, நீங்க அழகா நீங்க எப்போ படம் நீங்க கனெக்ட் பண்ணி